ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம இன்றைக்கி வீட்டு வேலைகள்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சின்ன சின்ன விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 1 மணி நேரம் போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறது இதுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம மதிய வேலையில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடும் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் வந்துட்டாங்க, சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனை தான். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு பெரிய பசங்க தான், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலுமே யாருமே எந்த வேலையுமே செய்ய போகிறது கிடையாது, எல்லாமே நாம் தான் வந்து செய்ய போகிறோம். நம்ம சமையல் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டு வேலைகளை வந்து பிரித்து வச்சு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வீடும் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் நம்ம மதியத்தில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே வீக்லி 2 டேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து வீடு நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக அது செய்கிறதுக்கு ரொம்ப தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். நான் வந்து எப்படி லிஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னா, சண்டே வந்துட்டு நம்ம சிக்கன் மட்டன்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு வாரத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த நாள் வந்து அப்படியே ஓடிடும். திங்கக்கிழமை வந்து நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டுனா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜன்னல் க்ளீனிங்கு, கிச்சன் க்ளீனிங்கு இது எல்லாமே மண்டே வந்து நான் பண்ணிடுவேன். திங்கக்கிழமை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ட்டுனா நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், செவ்வாய் புதனில் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஆனால் ஒர்க்கிங் உமனுக்கெல்லாம் இது செட்டே ஆகாது, அவங்க வந்து சாட்டர்டே சண்டேல தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சே ஆகணும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன், நான் வீட்டில் இருக்கிறனால நான் வந்து இது சொல்லிகிட்ருக்கேன். திங்கக்கிழமை வந்துட்டு நம்ம எல்லா வேலைகளுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிருவோம். வாரத்தில் 2 நாள் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் வந்து பிரித்து வச்சுப்பேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஜன்னல் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜன்னல் க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டில் எங்கெங்கே கண்ணாடி கிளாஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கையோடு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு க்ளீனிங்கும் ஒரு இடத்துல நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே நம்ம அந்த அன்னைக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். ஆனால் அந்த அன்னைக்கு அந்த ஒரு க்ளீனிங் பண்ணால் தான் டயர்டாக மாட்டோம், எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சோம்னா அது எல்லாமே ஒட்டுக்கா வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா பெட்ரூம் ஜன்னல், கிச்சன் ஜன்னல் எல்லாத்தையுமே நான் வந்து ஒட்டுக்கா க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தா அதை மட்டும்தான் ஒரு மணி நேரம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். டெய்லியுமே இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடும் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து வேலை செய்கிறதுக்கு சலுப்பு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒர்க்கிங் உமனுக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. ஸோ நான் வேலைக்கு போய் நான் வேலை செஞ்சது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு தெரியும். ஸோ காலையில் 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வர்ற மாதிரி அதில் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நான் இது நாள் வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேலை இருக்குது, நம்ம டெய்லரிங் பண்ணுறோம். ஸோ அப்படியே பண்ணினாலுமே வந்துட்டு நம்மளோட சௌகரியம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அதை மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுப்பேன். வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு போன பொண்ணுங்களுக்கு வந்து பிடிச்சது வேலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா வேலையும் படன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி தான் எல்லா பெண்களுமே அப்படி தான். வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது, செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லா வேலையும் கடன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ வேலைக்கு போகிற மாதிரி 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வர்ற வேலைக்கு போகிற பொண்ணுங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம்தான். ரொம்ப வீட்டையும் மேனேஜ் பண்ணி குழந்தைங்களுக்கும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களையும் பார்த்துக்கணும். ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான் இது. ஸோ அந்த அளவுக்கு நான் இன்னும் போனது கிடையாது, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ ஆனால் நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது எப்படின்ட்டுனா, நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன், ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் இன்றைக்கி தைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலைகளை எல்லாத்தையுமே நைட்டை உட்காந்து தைச்சிப்பேன். இல்லை ஈவினிங் வந்துட்டு நேரமாக சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக கூட உட்காந்து தைச்சதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு கரெக்டாக அந்த 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வர்ற வேலை நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி வீட்லேயே இருந்தாலும் இனிமேல் அது மாதிரி ட்ரை பண்ணணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்தது வந்துட்டு நம்ம சின்ன வேலைகளை எப்போவுமே வந்துட்டு குயிக்காக அப்பப்போ செஞ்சிடணும். இப்போ ஒரு டேபிள் க்ளீன் பண்ணால் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டேபிளை உடனே நம்ம க்ளீன் பண்ணிடணும்.
அப்போ தான் அந்த வேலை வந்துட்டு உடனே முடியும், அந்த இடமும் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கும் வேலை செஞ்சால் அலுப்பு தெரியாது. இல்லை அப்படின்னா அது தள்ளி போட்டுகிட்டே தான் போகணும். காலையில் நம்ம 6 மணிக்கு இல்லைன்னா 5:30 மணிக்கு நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7:30 8க்குள்ளே நம்ம கிச்சன் விட்டு வெளியே வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டி தள்ளுறது, மித்தபடி நம்ம சாப்பிட்றது அது எல்லாமே பார்த்தா கண்டிப்பாக 9:30 ஆகிடும். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலோ, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க துணி துவைக்கிறது இதெல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னா 11 மணி ஆகிடும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த மாதிரி காலையிலேயே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனால் லஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இருக்கிறதுனால நான் அதை போய் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஸோ இல்லை வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா வேறு க்ளீனிங் வேலையோ இல்லை புதுசாக ஏதாவது சமையல் கற்றுக்கிறது, ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. நான் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி க்ளீனிங் வேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நம்ம காலையில் சமைக்கிறதுக்கு நைட்டே அரை மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணி என்ன சமைக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நைட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியத்துலேயோ இல்லை காலையிலையோ நம்ம யோசித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து நிறையாவே டைம் கிடைக்கும். எந்த டைமும் இல்லைன்னு நாம் தான் வந்து புலம்பிகிட்டு இருப்போம். ரீல்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு நம்ம வீட்டில் யாராவது ஏதாவது சொல்லிட்டா அதை மண்டையில் போட்டு உலர்த்திக்கிட்டே கிடக்கிறது, அதுக்குள்ளேயே கிடக்கிறது, இது எல்லாமே வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக்னஸ் தான். ஸோ அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம வீட்டு வேலைகளை டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான ஃபேஷனை நோக்கி நம்ம கண்டிப்பாக போயிட்டே. ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் வீட்டு வேலைகள் இருக்கத்தான் செய்யும். வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கும் இருக்குது, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே வீட்டு வேலைகள்ங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ அதை கண்டிப்பாக முக்கியமாக சமைக்கிறத 1 மணி நேரத்துக்கு மேலே கிச்சனில் நின்று சமைக்காதீங்க. அது சாயங்காலமாக இருந்தாலும் சரி, இல்லை காலையிலாக இருந்தாலும் சரி, மதியத்தில் இருந்தாலும் சரி, அது 1 மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு முடிச்சுட்டு நீங்கள் கிச்சனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் அடுத்தது என்னென்ன யோசிக்க முடியும். ஸோ அது மாதிரி எப்போவுமே டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. சமைக்கிறதுக்குன்னு அப்படியே நீங்கள் வச்சாலும் 1.5 மணி நேரம் தான். காலையில் 1.5 மணி நேரம், நைட்டு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் போச்சு. அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் போச்சு. இதுலேயே நாம் வந்துட்டு 8 மணி நேரம் உழைக்கணுன்னா நாமளும் 6 மணி நேரம் 5 மணி நேரம் உழைக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கிற என்ன பண்ணுற, சும்மா தானே இருக்க, அந்த பேச்சு எல்லாத்துக்குமே வரும். ஸோ அதெல்லாமே கேர் பண்ணிக்காதீங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீனாக பிரித்து வச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா வீடும் நீட்டாக இருக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏதோ ஒரு கோல் இருந்தே ஆகணும், இருக்கணும். அதுதான் நம்மளோட மைண்டை ஃப்ரீயாக வைக்கும். நீங்கள் என்ன தான் வெரைட்டியாக சமைச்சாலும் காலையில் 1.5 மணி நேரம், ஈவினிங் 1.5 மணி நேரம் அவ்வளோதான் சமையல் கட்டில். மீதி நேரத்தில் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ கண்டிப்பாக அதை நோக்கி போங்க. அதுக்குண்டான டைமை எடுத்துக்கோங்க. எல்லா நேரத்துலையும் கிச்சனையே நம்ம செலவு பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.